சின்ன பையடே எங்கடா வண்டி நீ மட்டும் தனி வந்துக்கிற டோல் கேட்ல போட்டு வந்துட்டேன். ஏன்டா எதனா பஞ்சர் கிஞ்சர் ஆகி போச்சு ரிப்பேரா? ஒண்ணும் இல்ல, டோல் கேட் சண்டே ஆகி போச்சு, வண்டி வச்சுக்கலாம் சொல்லி விட்டு வந்துட்டேன். அடா போறம்போக்கு அவங்க கிட்ட எதுக்குடா சண்டை போட்டு வந்த? வண்டி எடுக்கும்போது எவ்வளவு 20 லட்சம் ரூபா தானமா, மீதி 1.5 லட்சம் ரூபா எதுக்கு வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ரோட் டாக்ஸ் அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் போட்டாங்களே ஞாபகம் இல்ல, எல்லாம் வாங்கி தானே என்கிட்ட வண்டி கொடுத்தாங்க. இப்ப நான் போய் நிக்கிறேன், வந்து நிக்கிறேமா, என்கிட்ட அங்கங்க டோல் கேட்ட போட்டு 100 ரூபா விடு, 50 ரூபா 150 ரூபா ஏன் கேக்குறேன்? நான் அப்பயே அந்த ரோட்ல போவேன் சொல்லி தானே உங்கள்கிட்ட 1.5 லட்சம் ரூபா கொடுத்து கார் எடுத்துன்னு வந்தேன். அப்ப என்கிட்ட வாங்கின 1.5 லட்சம் ரூபா எங்க? அதுக்கு வாங்க போட்ட ரோடு எங்க? அந்த ரோட்டை சொல்லி நான் ஓட்டுறேன். என்ன சொல்றேன், கரெக்டா இல்லையா? நொட்டுவாங்க. ஒரு ஆளுகிட்டே 1.5 லட்சம் வாங்கினா ஊர்ல அவ்வளவு பேருக்கு வாங்கிறேன். அந்த காசுல எங்க ரோடு போடுறேன்? எல்லாம் கணக்கு கொடுத்து கேட்டா ட்ரிங்க் டிரைவர் நீ உள்ள போட சொல்லி என்ன அடிக்க வராங்கம்மா. ஆடா லூசு பையல, நீ கட்டின டாக்ஸ் எதுக்கு நீ டாக்ஸ் கட்டுற? ரோடு புதுசா போறதுக்கும் ஆல்ரெடி போட்டு இந்த ரோட சீரமைக்கிறதுக்கும் புதுசா மேம்பலம் கட்டுறதுக்கும் அது மாதிரி விஷயத்துக்கு தான்டா நீ கட்டின காசை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிப்பாங்க. இது வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுடா. இப்ப சொல்லுன்றேன். டேய் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாரு. ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்குறேன். அந்த டிவி எத்தனை வந்து மாட்டின உடனே உனக்கு எல்லா சேனலும் வந்துருமா? அந்த டிவி எத்தனை வந்து போட்டதுக்கு அப்புறம் கேபிள் கனெக்ஷன் நீக்க மாட்டேன், கொடை எத்தனை வந்து போட மாட்டியா? அது மாதிரி தான்டா இதுவும். இல்ல இல்ல இல்ல, நீ லஞ்சம் வாங்கிட்ட. யாரு? நீதான் வழி விடு.